எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாருமே கனவு காண்போம் இல்லையா? சில கனவுகள் காலையில ஞாபகம் இருக்கும், சிலது அப்படியே மறந்து போயிடும். ஆனா இந்த கனவுகள்னா என்ன? இந்த மர்மமான கனவு உலகத்தை பத்தி ஆன்மீகம் என்ன சொல்லுது, அறிவியல் என்ன சொல்லுதுன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஒருவேளை உங்க கனவுகள் உங்ககிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுதா? அது ஒரு ரகசிய மொழியா இருக்குமோ? வாங்க இந்த கேள்விக்கான பதில ஒன்னா சேர்ந்து தேடலாம். சரி, இந்த மர்மமான பயணத்துக்கு நீங்க தயாரா? நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம தூங்கும்போது நம்ம ஆன்மா எங்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் கனவுல எத்தனை வகை இருக்கு, கனவுல வர சில சிம்பிள்ஸ்க்கு என்ன அர்த்தம், கனவு எப்ப பலிக்கும்னு சொல்றாங்க, இதுக்கெல்லாம் சயின்ஸ் என்ன பதில் சொல்லுது, கடைசியா நம்ம ஆழ் மனசுக்குள்ள எவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க முதல்ல ஆன்மாவின் இரவு பயணம்னா என்னன்னு பார்க்கலாம். நாம கனவு காணும்போது அது வெறும் நம்ம மனசோட கற்பனையா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? ஆன்மீகம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆன்மீக பார்வையில கனவுங்கிறது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். நம்ம தூங்கும்போது நம்ம ஆன்மா உடம்ப விட்டு தனியா பிரிஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம உலகங்களுக்கு, அதாவது ஆஸ்ட்ரல் பிளேன்ஸ்க்கு ஒரு பயணம் போகுதாம். அந்த பயணத்துல தான் நம்ம மனசுக்குள்ள ஆழமா பொதிஞ்சு கிடக்கிற ஆசைகள், பயங்கள், ஏன் நம்மளோட கர்ம வினைகள் கூட வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. சரி, அப்போ எல்லா கனவும் ஒண்ணுதானா? நிச்சயமா இல்ல. நம்ம ஆழ் மனசு நமக்கு அனுப்புற மெசேஜ பொறுத்து கனவுகளை ஒரு 4 முக்கியமான வகையா பிரிக்கலாம். அது என்னன்னு பாப்போமா? அது என்னன்னா, 1 வார்னிங் ட்ரீம்ஸ், அதாவது எச்சரிக்கை கனவுகள். 2 தெய்வீக தொடர்பு கனவுகள். 3 நம்ம டென்ஷனால வர்ற மன அழுத்த கனவுகள். 4 லூசிட் ட்ரீம்ஸ், அதாவது தெளிவான கனவுகள். வாங்க இது ஒவ்வொன்றையும் பத்தியும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். முதல்ல இந்த எச்சரிக்கை கனவுகள். பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒரு வார்னிங் தான். ஃபியூச்சர்ல நமக்கு வரப்போற ஏதோ ஒரு ஆபத்தையோ இல்ல ஒரு பெரிய சவாலையோ முன்கூட்டியே நமக்கு சொல்ற ஒரு ஆன்மீக அலாரம் மாதிரி. அடுத்து தெய்வீக தொடர்பு கனவுகள். இது சிலருக்கு நடந்திருக்கலாம். நம்ம குலதெய்வமோ இல்ல நம்ம முன்னோர்களோ கனவுல வந்து நமக்கு சில விஷயங்களை சொல்ற மாதிரி, இல்ல நம்மள ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான வழிகாட்டுதல்னே சொல்லலாம். 3வதா மன அழுத்த கனவுகள். இது நம்மள பல பேருக்கு ரொம்ப காமனா வர்றதுதான். பகல் முழுக்க நம்ம படுற டென்ஷன், கவலை, பயம், இது எல்லாமே நைட் கனவா வந்து நம்மள தொந்தரவு பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம டே டு டே லைஃபோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். கடைசியா லூசிட் ட்ரீம்ஸ், அதாவது தெளிவான கனவுகள். அப்பா, இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. கனவு கண்டுட்டு இருக்கும்போதே இது கனவுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த கனவையே நம்ம இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். நினைச்சா பறக்கலாம், நினைச்ச இடத்துக்கு போகலாம். இது ஆழ் மனசோட ஒரு சூப்பர் பவர்னே சொல்லலாம். சரி, கனவுகள்ல வகை இருக்குன்னு பார்த்தோம். ஆனா கனவுகள் நம்ம கிட்ட எப்படி பேசுது? அது நேருக்கு நேரா பேசாது. அதுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அதுதான் குறியீடுகள், அதாவது சிம்பிள்ஸ். அந்த பழைய காலத்து ரகசிய மொழிய எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம கனவுல வர்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. உதாரணத்துக்கு, பாம்பு கனவுல வந்தா அது சட்டைய உரிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தமா இருக்கலாம். இல்லனா நம்ம உடம்புல இருக்கிற குண்டலினி சக்தி விழிப்படைகிறதோட அறிகுறியா கூட இருக்கலாம். அதே மாதிரி தண்ணிய பாக்குறீங்கன்னு வைங்க, தெளிவான தண்ணி இருந்தா உங்க மனசு அமைதியா இருக்குன்னு அர்த்தம். அதுவே கலமலான தண்ணினா மனசுல குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். இறந்தவங்க கனவுல வந்தா அது அவங்களோட ஆசீர்வாதமாவோ இல்ல நம்ம செய்ய மறந்த கடமைகளை ஞாபகப்படுத்துற மாதிரியோ இருக்கலாம். இதெல்லாம் வெறும் சிம்பிள்ஸ் இல்ல, நம்ம ஆழ் மனசு நமக்கு அனுப்புற மெசேஜஸ். ஓகே, கனவுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா ஒரு கனவு கண்டா அது எப்போ நிஜமாகும்? இதை தெரிஞ்சுக்க முடியுமா? அதுக்கு தான் இந்த தீர்க்க தரிசன கடிகாரம் கான்செப்ட். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, பழைய நம்பிக்கைகள் படி ராத்திரியோட முதல் பகுதியில, அதாவது தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல வர்ற கனவு 1 வருஷத்துக்குள்ள நடக்குமா. ஆனா அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வர்ற கனவு ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது கனவுக்கும் நடக்க போற விஷயங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ற ஒரு பழைய ஞானம். சரி, இவ்ளோ நேரம் ஆன்மீகம், நம்பிக்கைன்னு பார்த்தோம். இப்போ விஷயத்த கொஞ்சம் மாத்தி சயின்ஸ் பக்கம் போலாம். நம்ம மூளை இந்த கனவை எப்படி பாக்குது? அறிவியல் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குது? இங்க பாருங்க, 2 பார்வைக்கும் எவ்ளோ வித்தியாசம்னு. ஆன்மீகம் இது ஆன்மாவோட ஆஸ்ட்ரல் டிராவல்னு சொல்லுது. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது முழுக்க முழுக்க மூளையோட வேலை. அதாவது பகல் முழுக்க நாம பார்த்த, கேட்ட, கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம மூளை நைட்ல ஒரு ஃபைல் மாதிரி அடுக்கி வைக்குமா. அந்த ப்ராசஸ் தான் கனவுன்னு அறிவியல் சொல்லுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த யோசிக்கணும். சயின்ஸ் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் நம்ம ஆழ் மனசோட முழு சக்தியையும் அது இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த கோட் அதுதான் சொல்லுது.
ஒருவேளை ஆன்மீகம் சொல்ற பதில்கள் அறிவியலோட தற்போதைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதா இருக்குமோ? யாருக்கு தெரியும்? அப்போ கடைசியா நாம எங்க வர்றோம்னா ஆழ் மனசோட சக்திக்கு தான். அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய பிரபஞ்சம் மாதிரி. ஆன்மீகம் ஆன்மான்னு சொல்லுது, அறிவியல் மூளைன்னு சொல்லுது. ஆனா ரெண்டுமே சுட்டி காட்டுறது நம்ம மனசோட இந்த ஆழமான புரியாத சக்திக்குள்ளதான். சோ நீங்க அத ஆன்மாவோட பயணம்னு நம்பினாலும் சரி, இல்ல மூளையோட ஒரு வேலைன்னு நினைச்சாலும் சரி, ரெண்டுல எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். கனவுகள் நம்ம மனசோட யாருமே இன்னும் முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அப்போ கேள்வி இதுதான், நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற இந்த பிரம்மாண்டமான சக்திய, நம்ம ஆழ் மனச நாம எப்பதான் முழுசா புரிஞ்சுக்க போறோம்? இந்த கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன். இனிமே வர கனவுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுக்கே சில பதில்கள் கிடைக்கலாம்.